சண்டே நாளே விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸ் வெளியிடுறாங்க. லாஸ்டா த்ரிஷாவோட போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ விடாமுயற்சி படத்தோட அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படத்தில் அஜித், த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், மடோனா, செபஸ்டின்லாம் நடிக்கிறாங்க. இன்னைக்கு அர்ஜுனோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. சேட்டலைட் சன் டிவியும் டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும் வாங்கியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் 2024 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்த படம் குபேரா. குபேரா படத்துலேருந்து இன்னைக்கு தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து குபேரா படக்குழுவினர் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானாலாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர் வெளியாகியிருக்கு. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்த படம் த ராஜா சாப். ஃபேன் இண்டியா கிளிம்சம் நாளைக்கு 5/3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் கல்கி படம் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் மிடில் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ அவருடைய நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க த ராஜா சாப் படத்துலேருந்து ஸ்பெஷல் கிளிம்சம் நாளைக்கு ஈவினிங் 5/3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த படம் லக்கி பாஸ்கர். படம் செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட டைட்டில் ட்ராக் ப்ரோமோ மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் மீனாட்சி சௌந்தரி, துல்கர் சல்மான்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் டைட்டில் ட்ராக் ப்ரோமோவாக ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் தனுஷோட நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ராயன். ராயன் படத்தோட டே 1 வசூலோட டே 2 வசூல் அதிகமாக வந்திருக்கு. தமிழ்நாட்டில் டே 1ல் 11 கோடி கலெக்ட் ஆகியிருந்தது. இப்போ டே 2ல் 12 கோடி கிட்ட கலெக்ட் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ ராயன் படம் ரிலீஸ் ஆன முதல் 2 நாட்களில் 23 கோடி கிட்ட கலெக்ட் ஆகியிருக்கு. உலகம் முழுவதும் 50 கோடி நடிகர் தனுஷோட ராயன் படம் வசூலாகியிருக்கு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. நடிகர் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் சென்சார் மற்றும் படத்தோட ரன் டைம் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. சென்சார் போர்டு UA சான்றிதழ் வழங்கியிருக்கிறதாவும் படம் டோட்டல் ரன்னிங் டைம் 2 hours 24 minutes 16 seconds படம் தியேட்டரில் ரன் ஆக போகிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் டைரக்டர் அஜய் நானுமுத்தோட இயக்கத்தில் சாம் CS-ஓட மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனித் S. சுகுமாரோட இயக்கத்தில் ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ், ரெடின் கிங்ஸ்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக ரியோ ராஜ் மற்றும் மாளவிகா மோகனோட நடிப்பில் புதிய படத்தோட ஷூட்டிங்ஸ் முடிச்சுட்டு இப்போ இந்த படத்தில் ரியோ ராஜ் அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு.